அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஜும்மான்றது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒரு முக்கிய நாள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிறைய பள்ளிவாசல்களில் பார்க்குறேன். இந்த செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இமாம் ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏராளமான இளைஞர்கள் சர்வசாதாரணமாக சிரித்து பேசி விளையாடக்கூடிய நிகழ்ச்சியை ஒன்று ரெண்டு மூணு இல்லை, பல 10க்கும் மேற்பட்ட நம்முடைய சென்னை சார்ந்த பள்ளிவாசல்களில் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பள்ளியினுடைய நிர்வாகத்திடம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. பள்ளியின் இமாம்கள் அது குறித்து முக்கிய விழிப்புணர்வை ஜும்மா தினத்தன்று மஹல்லாவாசிகளுக்கும் தொழுக வருபவர்களுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நிர்வாகிகள் யாராவது ஒரு பராமரிப்புக்கோ அல்லது அது மாதிரி பேசாமல் இருப்பதற்கோ ஒரு நிர்வாகி நிற்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. பெரும்பாலான மக்கள் யாருன்னு பார்த்தா அந்த வடநாட்டுக்காரர்கள் தான். வடநாட்டு இளைஞர்களுக்கு அது ஹுத்துபா தமிழில் பயான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அரபியில் பேசுகிறாங்க, எதுவும் புரியல. அதனால அவங்களுக்குள்ளேயே சிரித்து பேசி விளையாடுறாங்க. அதுவும் சாதாரணமாக சிரித்து பேசுகிறதுல ரொம்ப சத்தமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டாங்க. அது ஏன்னு புரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னோட பெரிய ரெக்வெஸ்ட் என்னென்னா, பள்ளியினுடைய இமாம்கள் நிர்வாகிகள் ஜும்மா தினத்தன்று ஹுத்துபாவினுடைய நேரத்தில் பெரிய மாடிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்காணிப்பது, ஹுத்துபா நேரத்தில் அமைதி காப்பதை உறுதி செய்தாக வேண்டும்.